உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டுக்கு துரோகத்திற்கு மேல் துரோகம் செய்ததுதான் அதிமுக பாஜக கூட்டணி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கால்களை வாரிவிட்டு அரசியலுக்கு வந்த இபிஎஸ் திமுக அரசு மீது பொய் பரட்டை பரப்புகிறார் என்றும், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்றும் சொல்லும் வகையில் ஆட்சி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சித்தார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை, 3 மாணவிகள் எரித்து கொலை, பெண் IAS மீது ஆசிட் வீச்சு, இப்படி பெண்களுக்கு எதிரான அதிமுக ஆட்சியின் அவலங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு துரோகத்திற்கு மேல் துரோகம் செய்ததுதான் அதிமுக பாஜக கூட்டணி என்று கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? என்னடா கால்களெல்லாம் தவழ்ந்து போய் கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம், இந்த திமுகவும் ஸ்டாலினும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? திமுகவோட பொல்லாத ஆட்சிக்கு இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? பொள்ளாச்சி வழக்கில் எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தினார் பழனிசாமி. முதல்ல வழக்கு போடாமல் இழுத்தடித்தார், பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க விட்டார், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை பொதுவெளியிலே சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை யார் கொடுத்தார்? DGP கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்ப எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பிய வழிமறிச்சு ஒரு DGP மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. தருமபுரியில பேருந்துல 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்களே, பெண் IAS மீது ஆசிட் வீச்சுன்னு பெண்களுக்கு எதிராக அதிமுக செய்திருக்கக்கூடிய படுபாதகங்களை பெரிய லிஸ்டே போடலாம். ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சிதான் திராவிட மாடல் அரசு. பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது பழனிசாமி ஆட்சியில. பெண்களை பாதுகாத்து கல்லூரிகளுக்கும் வேலைகளுக்கும் அனுப்பி வச்சு தலைநிமிர வச்சு உற்றத்தோனா இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான். இந்த உண்மைகளை எல்லாம் பொய் செய்திகளையும் அவதூறுகளை பரப்பி மறைக்கலாம், திசை திருப்பலாம் என்று கருதி பாஜகவோட NDA ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிடலான்னு கற்பனை கோட்டையில இன்றைக்கு அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார்.